ப்ரோ, உங்களால் தளபதி விஜய் அவரோட டிராயிங் பண்ண முடியுமா? எங்க காட்டுங்க. உங்களால் முடிஞ்சா வரைஞ்சு காட்டுங்க ப்ரோ, பார்ப்போம். ஓகே ப்ரோ, பண்ணிடுவோம். மனசு சரியில்லை. ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது, முடியலடா. கைஸ், இந்த டிராயிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் நேம் என்னென்னா, பென்சில் நேம் பிரஷ்ட்ரோ ஆர்டிஸ்ட் கலர் பென்சில். இதில் வந்து 24 ஷேட்ஸ் இருக்கும். இந்த பென்சிலை நம்ம நார்மலாலாம் யூஸ் பண்ண முடியாது. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த பென்சில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து தளபதி விஜய் அவரோட டிராயிங்க்கு வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிளாக் கலர் பென்சிலை எடுத்து நம்ம வந்து அவரோட ஹேரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே முடியல மட்டும் நம்ம பிளாக் கலரை அப்ளை பண்ணிக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரையும் அப்புறம் பிளாக் கலரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து ஈஸியான மெத்தட் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஹேரை நீங்கள் எப்படி டிராயிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலரு பென்சிலை வச்சு நம்ம அந்த ஹேர் ஃபுல்லாக நம்ம பிளாக் கலரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பிரஷ்ட்ரோ அந்த பென்சில் இருக்கும், அந்த பென்சிலை எடுத்து நம்ம அந்த ஹேரில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் லைட்டிங் படுதோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல அதே மாதிரி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேஸ் கலர் சூஸ் பண்ணணும். ஃபேஸ் கலர் வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கின் கலர் ஆரஞ்சு கலர், அப்புறம் காஃபி கலர், அப்புறமா லைட்டாக வந்து நான் எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணி நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் என்னென்னா ஒயிட் கலர் பென்சில் தான். ஏன்னா இந்த ஒயிட் கலர் பென்சிலை வச்சு தான் நம்ம இதை பிளெண்ட் பண்ணணும். இந்த பிரஷ்ட்ரோ பென்சிலில் வந்து இது இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களால் அந்த டிராயிங்கை வந்து ஸ்மூத்தாக கொண்டு வர முடியும். நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும், திட்டாக இருக்குல்ல ஒரு மாதிரி. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் கலர் பென்சில். அதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டிராயிங் வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் கலர் எடுத்து மேலே வந்து பிளெண்ட் பண்ணணும். எப்போவுமே நான் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஐஸில் இருந்து தான் நான் டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த டிராயிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ஐஸை வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவிழி மட்டும் நான் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து நான் வந்து டிராயிங் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு போர்ட்ரேட் டிராயிங்காக இருந்தாலும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து இது பார்க்கணும், கலரிங் பார்க்கணும், அதுக்கப்புறமா வந்து கான்ட்ராஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், அதுக்கப்புறமா வந்து பிளாக் கலர் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி கடைசியில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிராயிங் வந்து சூப்பராக வந்துடும். இது வந்து போர்ட்ரேட் டிராயிங்கில் மட்டும். தளபதி விஜய் அவர் போட்டிருந்த சட்டை வந்து ஒயிட் கலர், ஓகேவா? அந்த ஒயிட் கலர் எஃபெக்ட் நம்ம எப்படி கொடுக்கணும்னா, நம்ம வந்து ஒயிட் கலரையும் பிளாக் கலரையும் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சிமெண்ட் கலரில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் சட்டைக்கு நம்ம டிராயிங் பண்ணணும். வெறும் டிராயிங் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, ஸோ அதனால தான் நான் வந்து பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நான் எப்படி வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிராயிங் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிராயிங் பண்ணலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், பாய்.